Welcome to Prabhu Maths 12th Maths exercise 7.8 question number 11 discuss பண்ணலாம். The volume of a cylinder is given by the formula V is equal to pi r square h. Find the greatest and least value of V if r plus h is equal to 6. Okay va? So question clear volume of the cylinder formula கொடுத்துட்டாங்க அதான் function சரியா? So volume V is equal to pi r square h. Find the greatest and least value of V. ஏன்னா எதோட கிரேட்டஸ்ட் வேல்யூ லீஸ்ட் வேல்யூ கேட்குறாங்களோ அதுதான் ஃபங்க்ஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் வியோட கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இஃப் அதோட இஃப் கண்டிஷன் பாருங்களேன். ஸோ கிவன் இஃப் கண்டிஷனை நான் ஃபஸ்ட்டில் நோட் பண்ணிக்கிறேன். கிவன் இஃப் கண்டிஷன் ஆர் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6. இதுலேருந்து நீங்கள் ஆருக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே, ஆறு ஹெச்சுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நான் ஹெச்சுக்கு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஆரை ஒன் சைடு கொண்டு வந்தால் 6 மைனஸ் ஆர். இதை ஹெச்சோட வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கிவன் இஃப் கண்டிஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ வால்யூமோட கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ கேட்குறாங்கன்னா அப்போ வால்யூம் தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ கிவன் வால்யூம் என்னன்னு பாருங்கள். கிவன் வால்யூம் ஆஃப் சிலிண்டர், கிவன் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வால்யூம் V is equal to by r square h. கரெக்டாக வால்யூம் V is equal to by r square h. ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் சிங்கிள் வேரியபிளில் இருந்தது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் வேல்யூவும் லீஸ்ட் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ சிங்கிள் வேரியபிளுக்கு இதை மாற்றணும். சரியா? நான் பை இந்த ஆர் ஸ்கொயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹெச்சுக்கு வேல்யூ வச்சுருக்கோம்ல, இந்த ஹெச்சோட வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமா? ஸோ ஹெச் பிளேஸில் 6 மைனஸ் ஆர். இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். பை கூட கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர் உள்ளே மல்டிபிள் பண்ணோன்னா 6 ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் கியூப். கரெக்டாக? ஸோ வால்யூம் பேஸ்ட் ஆன் ஆர், ரேடியஸை பேஸ் பண்ணி வால்யூம் கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த பிளேஸில் வி ஆஃப் ஆர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிளேஸில் சொல்ல முடியாது, இங்கே ரேடியஸையும் ஹைட்டையும் பேஸ் பண்ணியிருக்கு வால்யூமை. ஸோ இங்கே ஃபுல்ஃபில்லாக நான் ரேடியஸை பேஸ் பண்ணி வால்யூமை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ வால்யூம் ஆஃப் ஆர் இதான் ஃபங்க்ஷன் கிளியராக இருக்கு என்கிட்ட. கரெக்டாக? ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ லீஸ்ட் வேல்யூ தெர் இஸ் மேக்ஸிமம் மினிமம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு செகண்ட் டெரிவேஷன் வரைக்கும் வேல்யூ வேணும். ஸோ இது இன்ட்டு 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். பி டேஷ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு பை கான்ஸ்டன்ட் ஃப்ரண்ட்டில் மல்டிபிள் இருக்குது. ஸோ 6 கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். பை வேரியபிள் கூட மல்டிபிள் இருக்கிறதுனால பை கான்ஸ்டன்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ரைட், உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ண போனீங்க அப்படின்னா 6 கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர் எக்ஸ் பவர் இன் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம ஆரை பேஸ் பண்ணி தான் ஈக்குவேஷன் இருக்குன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதே ஆரை பேஸ் பண்ணி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ 6 இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் இன் ஃபார்முலா 2r. கரெக்டாக? மல்டிபிள் பண்ணிட்டிங்கன்னா 12r மைனஸ் சேம் எக்ஸ் பவர் இன் ஃபார்முலா 3r ஸ்கொயர். கரெக்டாக? ஃபஸ்ட் டெரிவேஷன். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். வி டபுள் டேஷ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு பை கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 12 இன்ட்டு ஆரை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு 12 மைனஸ் 6r. கிளியரா? ஸோ வி டபுள் டேஷ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 12 மைனஸ் 6r. இப்போ நம்மக்கிட்ட செகண்ட் டெரிவேஷன் வரைக்கும் வேல்யூ இருக்குது. கிளியரா? ரைட். மேக்ஸிமம் ஆர் மினிமம் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கம்பல்சரியா? ஃபார் மேக்ஸிமமாக இருக்கணும்னாலும் சரி, மினிமமாக இருக்கணும்னாலும் சரி, எனக்கு கம்பல்சரியாக கிரிட்டிக்கல் வேல்யூ வேணும். கிரிட்டிக்கல் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் டெரிவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஃபஸ்ட் டெரிவேஷன் என்னது? பை இன்ட்டு 12r மைனஸ் 3r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியராக? ஃபஸ்ட் டெரிவேஷனோட வேல்யூ. ஸோ அதை காப்பி பண்ணிட்டோம். பையை ஒன் சைடு கொண்டு போங்க. மல்டிபிள் இருக்க வேல்யூ அந்த சைடு போகிறப்போ ஹோல் டிவைட்டு போயிடும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 12r மைனஸ் 3r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து காமனாக கூட 3r காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் 4 மைனஸ் இதுலேருந்து 3 வெளியில் போயிடுச்சு, ஒரு ஆர் டேர்ம் போயிடுச்சுன்னா ரிமைனிங் r ஈக்குவல் டு 0. ஓகேவா? இந்த 2 டேர்ம்ஸையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 3r இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 4 மைனஸ் r ஈக்குவல் டு 0. ஓகேவா? 3r இஸ் ஈக்குவல் டு 0னா மல்டிபிள் இருக்குது 3 ஒன்ஸ் இருக்குன்னு தான் டிவைடில் வந்துடும். r இஸ் ஈக்குவல் டு 0 தான், விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ரேடியஸ் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு சிலிண்டர் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ரேடியஸ் மூவே ஆகலைன்னு அர்த்தம். பட் நம்ம கிரேட்டஸ்ட் வேல்யூ அண்ட் ஆல்சோ மினிமம் வேல்யூ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் வேல்யூ கண்டுபிடிங்க, லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால அப்போ நமக்கு டூ ரேடியஸ் கிடைக்குதுன்னா அந்த 2 ரேடியஸையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் கான்செப்ட் வைஸ் பார்த்தோன்னா
ஆர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அந்த பிளேஸில் ஒரு சிலிண்டர் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பட் இதை ஏன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொஸ்டினில் கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ கேட்டிருக்கிறதுனால 2 ஆர் வேல்யூஸ் இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஒன்றுக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூவோ அனதர் ஒன்றுக்கு லீஸ்ட் வேல்யூ கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் நம்பர் தானே. ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கிரிட்டிக்கல் நம்பர் கான்செப்டாகவே எடுத்துக்கலாம். -r ஒன் சைடு கொண்டு போய்ட்டா +r இஸ் ஈக்குவல் டு 4. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டெரிவேஷனை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறப்போ கிரியேட் ஆகிற 2 நம்பர்ஸும் கிரிட்டிக்கல் வேல்யூஸ். கரெக்டாக? ஸோ r is equal to 0 and r is equal to 4. This is critical numbers. கரெக்டாக? ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிரிட்டிக்கல் வேல்யூஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணி எங்கே அப்ளை பண்ணுங்கள்? டபுள் டேஷில் அப்ளை பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட் ஒன் when r is equal to 0ன்னு எங்கே அப்ளை பண்ணுவீங்க? கிரிட்டிக்கல் வேல்யூ எங்கே அப்ளை பண்ணணும்? மேக்ஸிமம் மினிமம்க்கு லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு செகண்ட் டெரிவேஷன் டெஸ்ட்டில் கிரிட்டிக்கல் வேல்யூவை டபுள் டேஷில் அப்ளை பண்ணணும். சரியா? டபுள் டேஷ் என்னது? v டபுள் டேஷ் ஆஃப் r பிளேஸில் 0 அப்ளை பண்ணுங்கள். ஸோ பை இன்ட்டு 12 மைனஸ் 6 இன்ட்டு r பிளேஸில் 0 கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ 6 இன்ட்டு 0 த ஹோல் டேர்ம் 0 அந்த டேர்ம் போயிடும். ஸோ 12 தான் ரிமைனிங் இருக்கும். 12 இன்ட்டு பை 12 பை. when r is equal to 0 apply பண்ணுறப்ப 12 pi that is greater than 0. டபுள் டேஷோட வேல்யூ greater than 0 கிடைச்சதுன்னா வால்யூம் இஸ் டபுள் டேஷோட வேல்யூ greater than 0 கிடைச்சதுன்னா வால்யூம் இஸ் மினிமம். கரெக்டாக? வால்யூம் இஸ் மினிமம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ அண்ட் ஆல்சோ கிரேட்டஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நம்ம மினிமம் வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். இந்த சேம் வீக்கு தான் வால்யூமுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணணும். எந்த வேல்யூ டபுள் டேஷில் அப்ளை பண்ணுறப்ப கிரேட்டர் தென் 0 கொடுத்து மினிமத்தை கன்வெர்ட் பண்ணிச்சோ அந்த வேல்யூ எங்கே அப்ளை பண்ணணும்? ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணணும். சம்மில் அப்ளை பண்ணலாமா? சம்மில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிசன். ஸோ அப்போ சம்மில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுதான் சம்மில் அப்ளை பண்ணணும்னா ஆரோட வேல்யூ ஹைட்டோட வேல்யூ வேணும். ஒன்று நீங்கள் ஆரோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணி ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டு இங்கே அப்ளை பண்ணாலும் ஓகே தான். இல்லை சார் நம்ம தான் ஆரை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோமே சார், v ஆஃப் ஆர் இதுலேருந்து தானே சார் இது டெரைவ் பண்ணோம். இது ஹைட்டு ஹெச்சை பேஸ் பண்ணியிருக்கு. இதில் ஹைட்டு ஹெச்சோட வேல்யூ அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதானே ஒழிய நம்ம இதில் அப்ளை பண்ணாலும் ஓகே இதில் அப்ளை பண்ணாலும் ஓகே, ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ ஆரோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்களேன். ஸோ ஆரோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணால் இதுவும் 0 இந்த டேர்ம் 0. கரெக்டாக? இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகும்? 0 ஆகிடும். வால்யூம் 0 ஆகிடும். அப்போ லீஸ்ட் வேல்யூ எனக்கு வால்யூம் மினிமம் கிடச்சிருக்கு. நல்லா கவனிங்க. வால்யூம் இஸ் மினிமம்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ மினிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? எந்த வேல்யூவை டபுள் டேஷில் அப்ளை பண்ணுறப்போ மினிமத்தை கொடுத்துச்சோ அந்த வேல்யூ ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணணும். இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணி காமிச்சோம். v ஆஃப் 0 என்ன வந்தது? 0 வந்தது. ஸோ மினிமம் வேல்யூ இஸ் 0. கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டில் கிரிட்டிக்கல் வேல்யூ எடுத்துகிட்டு அப்ளை பண்ணியாச்சு. லீஸ்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அனதர் ஒன் கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்கே 4. அகைன் த சேம் ப்ராசஸ். கிரிட்டிக்கல் வேல்யூவை டபுள் டேஷில் அப்ளை பண்ணுங்கள். அது மினிமமாக மேக்ஸிமமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆரோட வேல்யூ 4 செலக்ட் பண்ணிக்கலாமா இப்போ? ஸோ ஆரோட வேல்யூ கிரிட்டிக்கல் வேல்யூ 2 வேல்யூஸ் கிடச்சிது. அதில் ஃபஸ்ட் வேல்யூ செலக்ட் பண்ணி கன்க்ளூஷன் கொடுத்துட்டோம். செகண்ட் வேல்யூ இப்போ செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் கிரிட்டிக்கல் நம்பர் r is equal to 4 செலக்ட் பண்ணியாச்சு. r is equal to 4 செலக்ட் பண்ணி டபுள் டேஷில் அப்ளை பண்ணலாம். டபுள் டேஷாக v டபுள் டேஷாக r பிளேஸில் 4 அப்ளை பண்ணிங்கன்னா பை இன்ட்டு 12 மைனஸ் 6 இன்ட்டு r தான் v டபுள் டேஷோட வேல்யூ. r பிளேஸில் 4 அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பை இன்ட்டு 12 minus 6 4 24. So 12 minus 24 பார்த்தீங்கன்னா -12 pi. டபுள் டேஷோட வேல்யூ less than 0 கிரியேட் ஆகுது. therefore நல்லா கவனிங்க. v is equal to r is equal to 4 அப்ளை பண்ணுறப்போ டபுள் டேஷோட வேல்யூ less than 0 கிரியேட் ஆகுறதுனால therefore வால்யூம் இஸ் டபுள் டேஷோட வேல்யூ less than 0னா வால்யூம் இஸ் மேக்ஸிமம். கரெக்டா? ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆருக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ மேக்ஸிமத்தை கொடுத்துச்சோ அந்த ஆரோட வேல்யூ எங்கே அப்ளை பண்ணிக்கணும்? சம்மில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? சம்மை நம்ம வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பேஸ்ட் ஆன் ஆரை பேஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். வால்யூம் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 டபுள் டேஷில் அப்ளை பண்ணுறப்ப தான் மேக்ஸிமத்தை கொடுத்துச்சு. ஸோ அந்த r is equal to 4 ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணிக்கணும். ஃபங்க்ஷன் என்னது? வால்யூம் தானே. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அங்கே அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக ஹைட் வேணும். ஸோ நான் ஆரை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஈக்குவேஷனை.
ஸோ அதே ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 6r ஸ்கொயர் மைனஸ் ஆர்கியூ. ஃப்ரண்ட்லேயே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இங்கே ஆர் பிளேஸில் 4 அப்ளை பண்ணுங்கள் கிரிட்டிக்கல் வேல்யூவை. ஸோ பை இன்ட்டு 6 ஆர் பிளேஸில் 4 அப்ளை பண்ணால் 4 ஸ்கொயர் 16 கரெக்டாக, மைனஸ் ஆர் பிளேஸில் 4 அப்ளை பண்ணால் 4 த ஹோல் கியூப் 64 ப்ராக்கெட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பை இன்ட்டு 6 இன்ட்டு 16 கொடுத்தோம் அப்படின்னா 96 மைனஸ் 64 கரெக்டாக. ஸோ மைனஸ் பண்ணிட்டோன்னா 96 மைனஸ் 64 32. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கோங்க 32 பை. ஓகேவா? தேர்ஃபோர் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ is 32 pi and also minimum value is 0. Okay, thank you.